இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சிய திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட. தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார்.
அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்வில் ஒரு வாக்குத்தத்தத்தை போல அவர் கொடுத்திருக்கிறார். நித்தமும் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோட பாட போகிறோம். இந்த பாடலோட வரிகளை ஸ்கிரீன்ல எங்களோட பார்த்து நீங்கள் சேர்ந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி பாட போகிறீர்கள். அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அந்த கால வேளையில அவரை நம்ம உயர்த்தி பாடுகிற வேளையில ஆண்டவர் நம்ம வாழ்வில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கீழே மேலே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார்.
உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரலீட்டை போக்கி சொல்லை நடுநின்று நீக்கி ஓ கிருபை என்னும் மதிலை பாடிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பாடிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நித்தமும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். இந்த நாளிலையும் ஒருவேளை அடைப்பட்ட வாசல் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், தேவைகள் மத்தியில் வந்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலையும் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் நம்ம அடுத்த பாடலில் பாட போகிறோம். அவர் நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். ஆமென். இயேசு என்ற நாமத்தை வானோர் புதிலோர் யாவரும் பாடும்படியாக அந்த மேலான நாமத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை உயர்த்தி பாடுகிற வேளையில ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக சத்தத்தை உயர்த்தி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான ஒரு நாமம். இந்த நாமத்தை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். சேர்ந்து பாடும் நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி சத்தமாக வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. 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 நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு நாமத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் சரி. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இந்த நாமத்தை உயர்த்துவோம் எல்லாரும். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். 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 நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவநாமம் அவநாமம் இயேசு கிறிஸ்து 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 அவநாமத்தில் ஆரோக்கியம் உண்டு கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு அவநாமத்தில் ஆரோக்கியம் உண்டு கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் ஓ அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமத்தில் வாசல்கள் திறக்கும் பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும் அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும் பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும் நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இந்த நாமத்தை சொல்லி பாடுகிற வேளையில எல்லா தடைகளும் விலகி ஓடுகிறது இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் அவநாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே அவநாமம் இயேசு கிறிஸ்து 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 அவநாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் அவநாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 நம் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவன் நாமம் இயேசு என்கிற நாமத்தை அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சேர்ந்து சொல்வோம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிருபை என்றும் உள்ளது ஒரு மனதோடு துதிப்பதுதான் ஆராதனை. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் வேலன் தந்தார் அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் வேலன் தந்தார் அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில், சோதனை நேரத்தில் வேலன் தந்தார். உண்மைதான், அவர் நல்லவர், நல்லவரே. தேவைகள் சந்திப்பார், தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க, நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். வாஞ்சையோடு அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தந்தாரே, அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். glory. அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு இயேசு நல்லவர், வல்லவர், நல்லவர், என்றென்றும் மாறாதவர். என்று சொல்லுகிற அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லவர், 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 நல்லவர். இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். சொல்லுங்க, நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை இரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடிலும் சித்தியவர், நானிலதோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலதோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். Glory. இயேசு நல்லவர். ஷாதரபாபா கஷிகரபா. இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். இயேசு ஆண்கள் பகுதியில கையை இயேசு தட்டி நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை இரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடகம் சுற்றியவர், நானிலதோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலதோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். Glory. இயேசு நல்லவர். மகிமை இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ மகிமை. ஆமென். இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர்,
இயேசு நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்த ஆமென். சிலுவையில் மகிமையாய் வெற்றி சிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம் மத்தியில் உயிருள்ளவராய் ஜீவிக்கிற இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். சொல்லுவோமா? இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ஆமென். இந்த காலை முதல் ஆராதனையில அவருடைய அற்புதமான தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி மனதார வாயை திறந்து இயேசு நல்லவர் சொல்லிட்டே கர்த்தரை கரங்களை தட்டி இயேசு நல்லவர். Mighty God, hallelujah. Mighty Jesus, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை. ஆமென். ஹalleluya. Mighty God Jesus, சர்வ வல்லமையுள்ள தேவ சமூகத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமூகம், அவருடைய பார்வை உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தவரே. ஆமென். என்னை தூக்கி எடுத்தவர், சிறுமையும் எளிமையும் இருந்து என்னை தூக்கி எடுத்தவரே. ஆமென். உமக்கு நன்றி என்று சொல்லலாமே. Thank you Lord. Hallelujah. Mighty Jesus. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரே. அவருடைய நாமத்தை துதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். Thank you Jesus, mighty God. தகப்பனே, இந்த காலை முதல் ஆராதனையில ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன், முற்றிலுமாய் படைக்கிறேன். தம்மை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிற அற்புதமான தேவனுடைய கண்கள் இந்த இடம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை கண்ணோக்குகிறது. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் சொன்னவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தை நோக்கி சொல்லலாமா? Thank you Jesus. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூரைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அர்ப்பணிப்போடு சொல்வீங்களா? கூரைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா.
குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அர்ப்பணிப்போடு சொல்வீங்களா? அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, தேவ சன்னிதானத்திலே தேவ ஜனங்கள் வந்த பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் நடந்த பொழுது கர்த்தர் அவர்களை புறஜாதிகள் கையிலே விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. புறஜாதிகள் அந்நியர்கள் அவர்களை ஒடுக்கி அவர்களை சின்ன பின்னமாக்கும் பொழுது தங்கள் பொல்லாத வழிகளை நினைத்து வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 10:16, அந்நிய தேவர்களை தங்களை விட்டு அகற்றிவிட்டு தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மேல் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மனதுருக்கம் உள்ளவர். So they put away the foreign gods from among them and served the God, the Lord. The Lord have pity on them. The Lord have mercy on them. இந்த காலை வேளையில எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா? தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா என்று சொல்லி தேவ சன்னிதானத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் இரக்கத்தை செய்வதற்கு இன்றைக்கும் அவர் ஆவலாயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவருடைய வார்த்தை இன்றைக்கும் மாறாது, இன்றைக்கும் மாறாதது. பொல்லாத பிசாசு உங்களை குற்ற உணர்வு கொடுத்து இனி நீ கர்த்தரிடத்திலே வர முடியாது, அவருடைய பெயரை கூட சொல்ல முடியாது என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இருக்கிற நிலையில தன்னுடைய நிலையை உணர்ந்து வழியை உணர்ந்து வேதனையோடு தகப்பனே என்னை மன்னியும், என்னை ஒரு விசை மன்னியும், உமக்கு பிரியமான வழியிலே நடக்க என்னை படைக்கிறேன்னு சொல்லி பொல்லாத வழிகளை உங்கள் நடுவில் இருந்து நீக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயம் மனதுருகுகிறவர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். இந்த காலைவேளையிலே மனதுருகுகிற கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். பொல்லாத காரியங்களை உங்கள் நடுவில் இருந்து நீக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை தான் கர்த்தர் விரும்புகிறார். பொல்லாத வழிகளோடு, பொல்லாத சிந்தனைகளோடு, பொல்லாத எண்ணங்களோடு தேவனை ஆராதிப்பதை தேவன் விரும்புவதில்லையே. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. இந்த காலைவேளையிலே தகப்பனே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன், என்னை உம்முடைய உன்னதமான கிருபையின் கரத்தில் படைக்கிறேன்.
வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே உண்டு அப்பா, என்னை மன்னிங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்முடைய மகன், வாயை திறந்து சொல்லுங்க, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள், உம்முடைய ரத்தம் என்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் ஒரு நீதிமான். சொல்லுங்க, கர்த்தர் அணைத்துக் கொள்ள போதுமானவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய இனிய சமூக நம்மோடு கூட இருக்கிறபடியால் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் எல்லாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை எல்லாரும் வாயை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord, and he inclined unto me and heard my cry. கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. அவர் என்னிடமாய் சாய்ந்தார் என்ற வார்த்தை ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல பல இடங்களில் இன்க்ளைன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்க்ளைன்ட். இன்னும் வேறு வெர்ஷன்ஸ் நான் எடுத்து அதை படிச்சு பார்க்கும்போது காமன் இங்கிலீஷ் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், அதுல he bent down என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம், துயரத்தில் இருந்து நான் கூப்பிடும் பொழுது என் அழுகையின் சத்தத்தை கேட்டு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் குனிந்து என் கரத்தை பிடித்து தூக்கி என்னை உயர்ந்த கன்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார் என்ற அர்த்தமா? அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, துயரத்தில் கண்ணீரின் பாதையில் நம்முடைய அழுகுரலை கேட்டு குனிந்து அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் தூக்குகிறார். அதேதான் சங்கீதக்காரனாகி தாவீது 2ஆம் வசனத்திலே அதை அவர் பதிவு செய்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடம் சாய்ந்து உங்கள் கூக்குரலை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம் ஆராதனையில பாடினது போல நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறவராம். அல்லேலூயா. சத்தமரா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து. யூசுவலாவே நம்ம சர்ச்சில் மெசேஜ் வந்து கொடுக்கணும்னா அது ஒரு பெரிய போராட்டம். பர்சனலி எனக்கு இப்போ நிறைய இடங்கள் ஆண்டவர் கிருபையில் போனாலும், பட் ப்ரெசன்டிங் த சர்மன் ஹியர் இஸ் அ டஃபஸ்ட் பார்ட். அப்படிதான் எனக்கு இது வரைக்குமே ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு இந்த ஸ்கெடியூல் இன்னைக்கு மெசேஜ் அப்படி எனக்கு போது தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன வார்த்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தை நான் தொடர்ச்சியாக, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் இந்த ஒரு வார்த்தை, அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ற வார்த்தை தொடர்ச்சியாக என் இருதயத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தை ஏவி கொண்டே இருந்தார். ஆனால் இதை ப்ராப்பராக வந்து கரெக்டாக சொல்லணும், கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு போகணும். பட் நிறைய கொஞ்சம் ட்ராவல்லாம் இருந்தனால என்னால் அதில் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டேன். ஆனாலும் வந்து இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு 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 பதட்டம், ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நேற்று பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இது கரெக்டாக. அப்புறம் கொஞ்சம் நிறைய டவுட்லாம் கிளியர் பண்ணாங்க. ஆனாலும் ஒரு பதட்டம்,
ஒருவேளை தப்பாக டெலிவர் பண்ணிவிட்டேன்னா அப்போ நைட்டு சொன்ன பாஸ்டர்கிட்ட, இஃப் இட்ஸ் பாசிபிள் நாளைக்கு நீங்களே கொடுத்துருங்களேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. நைட் 11:30 நான் சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆவியானவர் அவர் உணர்த்துகிறதுனால அதை உணர முடிஞ்சுது. when it was a word that I've given you for this church, என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த வாரம் நான் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை, it is your job to deliver. இந்த வாரம் நீ வந்து அதை கொடுக்கணும். call your father and tell, இந்த மெசேஜ் நானே கொடுக்குறேன்னு சொல்லுன்ற ஒரு அர்ஜ்னஸ் எனக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு போராட்டம். நம்ம எடுத்த விதமே வந்து ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. எனக்கே குழப்பமாக இருக்குது, அது வந்து கரெக்டாக கொடுக்கணுமே அப்படின்ற அப்புறம் நான் என்ன ஃபோன் பண்ணேன், இல்லை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த மறுபடியும் அந்த வார்த்தையார் கொடுத்து பலப்படுத்தினார். இந்த காலவேளையில் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த காலவேளையில் ஒருவேளை பலவிதமான போராட்டங்களில் சமாதானத்தை இழந்து ஒருவேளை கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கரத்தை பிடித்து, அவர் ஆழங்களில் இருக்கிற உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்த கண்மலையில் மேல் நிறுத்துவதற்கு அவர் இந்த காலவேளையிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 116 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள், 116 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த காலவேளையில நான் சொன்னது போல ஒருவேளை பல காரியங்களை குறித்து வேதனையோடு தேவ சமூகத்தில் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் இந்த காலவேளையிலே வந்து உட்கார்ந்து இருக்கிற அன்பு சபையே, உள்ளத்தில் வேதனையோடு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீர்களோ, உங்களை நேசிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவேளையிலே உங்கள் சத்தத்தை, உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் அழுகையின் ஜெபத்தை அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நிச்சயமாய் உங்களிடம் சாய்ந்து குனிந்து உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் கால்களை அவர் உறுதிப்படுத்த அவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம் கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பொல்லாத உலகம், மாயான உலகம், இன்னைக்கு நம்மளுடைய கூக்குரலாம் கேட்குதா அப்படின்னு நம்ம ஆபத்தில் இருக்கும் போது, நம்ம கண்ணீரில் இருக்கும் போது நம்முடைய சவுண்டை ஒன்னொருத்தன் விரும்புகிறாரான்னு கேட்டால், டு பி ஃப்ராங்க் 99% யாரும் வந்து நம்முடைய கூக்குரலையோ நம்முடைய அழுகையோ கேட்கறதுக்கு இன்னைக்கு ஜனங்க வந்து இன்னைக்கு ஆயத்தமாகவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சுயநலமாக தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் அவருடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். வாட் அ லவ்விங் காட். இன்னைக்கு இந்த காலவேளையில நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறேன், என் கூக்குரல் அவர் சமூகத்துக்கு எட்டுகிறதா என்ற ஒருவேளை கேள்வியோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த காலவேளையில உங்கள் ஆத்மாவை ஒரு விசை கூட அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நாம் கூப்பிடும் போது அதை ஆவலாய் கவனிக்கிறாராம். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யாத்திராகமம் 3:7-10, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுடைய அழுகுரல், கூக்குரல் அவர் சமூகத்தில் எட்டினதாம். அல்லேலூயா.
மோசே என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி அவனை அழைத்து, இப்போது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அவர் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர்தான் சொன்னார், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனம் ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற வேதனைகளையும் அவர்கள் செய்கிற ஒடுக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்திற்கு எட்டிருக்கிறது. இந்த காலவேளையில் ஒருவேளை பல காரியங்களை குறித்து கவலையோடு உள்ளத்தில் சமாதானத்தை இழந்து போய் தாவீது சொல்லுகிறது போல, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன். I'm looking for an answer. என் வேலை ஸ்தலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர், என் பிள்ளைகளை குறித்து ஒரு பயங்கரமான கவலை. There are a lot of unanswered prayers. நிறைய ஜபங்களுக்கு பதில் இல்லாம ரொம்ப நாளா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. ஆறுதல் கிடைக்குமா என்ற ஒரு விரக்தியில இந்த காலவெளியில தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்பதற்கு நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அவர் உங்கள் கூக்குரலை கேட்கிறார். அது சும்மா கேட்கல, உங்களிடமாய் சாய்ந்து. ஆமென். And he inclined unto me and he heard my cry. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் குனிந்து தூக்குகிறாராம். அல்லேலூயா. எவ்வேறுபட்ட பள்ளத்துல ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அங்கேயும் என்னுடைய கரம் உன்னை தூக்கும்ன்றார். ஆமென். ஒருவேளை சத்தம் கேட்கக்கூடாதபடி மிக ஆழத்துல ஒருவேளை உங்க வாழ்க்கை மாட்டிக்கொண்டார்கள், மிக பள்ளத்துல ஒருவேளை இதுக்கப்புறம் நோ ஹோப், ஹோப்லெஸ் ஆன காரியம் முடிஞ்சு போச்சு, நான் பிள்ளைகள் குறித்து கவலைப்படுறது அவ்வளவுதான், என் பிள்ளைங்க கை மீறி போயிட்டாங்க, அவங்க செய்யறதெல்லாம் எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது, வேலை ஸ்தலத்துல என்னுடைய எல்லாம் என் கை மீறி போயிருச்சு, பயங்கரமான குழியில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இந்த காலை வேளையில இருக்கலாம். நீங்க கூப்பிடுறது ஒருவேளை யாருக்கும் கேட்காதது போல இருக்கலாம். சில நேரத்தில் நைட்டு தூங்கும் போது நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, திடீர்னு ஏதோ அமுக்குன மாதிரி இருக்கும், பயங்கரமா கத்துவேன், ஒண்ணுமே கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ, ஒருவேளை அப்படிப்பட்ட பயங்கரமான ஆழத்துல நீங்கள் கத்துறது யாருக்கும் கேட்காதது போல, ஒருவேளை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போல என்ற ஒரு விரக்தியான சூழ்நிலையில இந்த காலவெளியில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, அவர் உங்களிடமாய் சாய்ந்து, நீங்க கூப்பிடுறது உலகத்துல யாருக்கும் கேட்கலனாலும் உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் கூக்குரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். கேட்டு சும்மா விடுகிறவர் அல்ல, அவர் குனிந்து அவர் உங்களை தூக்கி எடுக்கிற தெய்வமா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியில அவருக்கு ஒரு நன்றி. அல்லேலூயா. அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஒரு அழகான காரியம் என்னன்னா, நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல் நினைவா இருக்கிறாராம். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரனாகி தாவீது 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல அதை மிக அழகாய் அவர் விவரித்து முடிக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த காலவேளையில ஆண்டவர் உங்க மேல் நினைவா இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை தாண்டி வந்தவர் இந்த சங்கீதக்காரனாகி தாவீது. எத்தனையோ கண்ணீரின் பாதைகளை கடந்து வந்தாலும் தாவீதுக்கு கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையவே இல்லையாம். நம்ம வேதத்துல வாசிக்கிறது போல பல அனுபவங்களை அனுபவித்தவர் இந்த சங்கீதக்காரனாகி தாவீது. வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவிற்கு தீமைகள் அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்தாலும், அவனுடைய வாழ்க்கை காரிருள் போன்ற இருள்கள் சூழ்ந்திருந்தாலும், தாவீதுக்கு கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைஞ்சு போகவே இல்லையா. அல்லேலூயா. இந்த தாவீதுடைய சங்கீதங்கள்லாம் நீங்க ஃபுல்லா படிச்சு இப்போ ஒரு டைம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் புலம்பாத நாளே இருக்காது. அல்லேலூயா. எல்லாத்துலயும் புலம்பி வச்சிருப்பார். பட் த கன்க்ளூஷன் கொஞ்சம் வித்தியாசமா தான் முடிப்பார். ஸ்டார்டிங் எல்லாம் பயங்கரமா புலம்புவாரு,
ஆனா அதனுடைய எண்டிங், அந்த சங்கீதத்தினுடைய எண்டிங் புலம்பலாம் முடியாது. மாறாக என்னவா முடியும்னா, என் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு, எனக்கு விடுதலை தந்துட்டாரு, எனக்கு ரட்சிப்பு தந்துட்டாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பா கர்த்தர் மாட்டிட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த சங்கீதம் எல்லாம் முடியும். அல்லேலூயா. இந்த 40ஆம் சங்கீதத்திலையும் பாருங்க, பல அனுபவங்களை கடந்து வந்தாலும், பல இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளை தாவீது கடந்து வந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைஞ்சு போகல. அதனால பாருங்க 16ஆம் வசனத்துல அவர் மிக அழகாக அதை விவரித்து எழுதுகிறார். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவார்களாக. அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், புலம்புறது தப்பே இல்லை, ஆனா கடைசி வரைக்கும் புலம்பாதீங்கன்னு சொல்லுவேன். நாமே முடிஞ்ச அந்த வார்த்தையை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புலம்புறது தப்பு கிடையாது, நீங்க சொல்றதே புலம்புறது மாதிரிதான் இருக்கு. ஆமா, பக்கத்துல மேல கீழே கொஞ்சம் சொல்லுங்க, புலம்புறது தப்பு இல்லை, கடைசி வரைக்கும் புலம்பிட்டு இருக்க கூடாது. ஆமென். சங்கீதக்காரன் புலம்புறாரு, ஆனா அவருடைய ரிசல்ட், அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை அது விவரித்து அவர் எழுதுகிறார். என் புலம்பலை கர்த்தர் அப்படியே விட மாட்டாரு, அதை ஆனந்த களிப்பாய் நிச்சயம் மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பா மாற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, உங்க புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பா மாற்றுவார். வேலை ஸ்தலத்துல பல விரக்தியில, ஐயோ இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய பாஸ் எனக்கு விரோதமா செய்யறாரு, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒருவேளை இந்த பிரஷர்லாம் தாங்க முடியாம ஒருவேளை இந்த காலவெளியில ஆறுதல் கிடைக்குமா என்று பல காரியங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். அந்த காலவெளியில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னிடமாய் சாய்ந்து, ஆமென், உங்க புலம்பலை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலவெளியில உங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பா மாறும். ஆமென். அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் நிச்சயம் மாறுவதாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. என்ன சொல்ல வரேன்னா, பல அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், பல காரியங்கள் வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவிற்கு தீமைகள் அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைஞ்சு போவே இல்லையாங்க. 34ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களிலே அதை மிக அழகாக விவரித்து எழுதுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதை இந்த மனுஷன் வாழ்க்கை நல்லா இருக்கும் போது மட்டும் நான் துதிப்பேன்னு சொல்லல. இந்த மனுஷன் போன பாதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பாதி கூட கடந்து போயிருக்க மாட்டோம். இந்த மனுஷன் போன விதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமான அனுபவங்கள். ஆனா அப்படிப்பட்ட இருள் வாழ்க்கையில இருந்தாலும், அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வந்தாலும் அவர் பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனாலும் பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ எப்பேற்பட்ட காரியம் என்ன தொடர்ந்து வந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தரை எப்போதும் நான் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பாருங்க 2ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சொல்லிட்டு சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த காலைவேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, God wants to encourage you this morning. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். அந்த உபத்திரம் ஒருவேளை வேற ஒருவருக்கும் ஒரு விதமா வரலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, நாம் கர்த்தரை எக்காலத்திலும் நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. It is a form of worship. எப்போதும் நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பேன். பணம் இருந்தாதான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தா போனாதான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் இல்லை. வாழ்க்கையில நம்
பார்க்காத அனுபவங்கள் வந்தாலும் ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா இது ரொம்ப கடினம், பிராக்டிகலி கஷ்டம், எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் ஆராதிக்கிறது வேற, ஆனா ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் ஆராதிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒர்க் ப்ரெஷரு, வீட்டில் பிள்ளைங்க அடங்கல, கைமீறி போயிருச்சு எல்லாம். இப்படிப்பட்ட நிலைமையில ஆராதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒருத்தர் ஆராதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். இந்த காலவேளையில அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். காத்திருக்கிற கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தரின் சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். சத்தம் அந்த வார்த்தை சொல்லுங்க. அவர் நம்முடைய தானியேல் 9:23 இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலவேளையில என்னுடைய சிறு செய்தியினுடைய தலைப்பு நம் கூப்பிடுதலை கேட்கிறவர். சத்தமா சொல்லுங்க, நம் கூப்பிடுதலை. மேல கீழே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நம்முடைய கூப்பிடுதலை. And God hears our cry. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த காலவேளையில நான் கூப்பிடுறதெல்லாம் அவர் கேக்குதா? பயங்கரமான ஆழத்தில் தாவீது சொல்லுகிறது போல பயங்கரமான அனுபவங்கள்ல இருந்து நான் கூப்பிடுறது யாருக்கும் என்னுடைய உறவுகளுக்கு கேட்கல, நான் நம்பி இருக்கிற எந்த உறவுகளுக்கும் கேட்காத பட்சத்துல அது கர்த்தருக்கு போய் கேட்குமா அப்படின்னு ஒரு விரக்தியோடு இந்த காலவேளையில உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா, இட் இஸ் வெரி ட்ரூ தட் எவ்வளோ ஆழங்களிலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் உலகத்திற்கு ஒருவேளை உங்க சத்தம் கேட்காம இருக்கலாம், ஆனா உங்களை படைத்த இரட்சகருக்கு அந்த சத்தத்தை அவர் சமூகத்திற்கு அது எட்டுகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கையை உயர்த்துவார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலுடைய சத்தத்தை, கூக்குரலை அவர் கேட்டு அவர் குனிந்து அவர்களை தூக்கி எடுத்து பாலும் தேனுகும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர் பிள்ளைகளை நடத்தினது போல அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் அவர் நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். நம் கூப்பிடுதலை கேட்கிறவர், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, எப்படி கூப்பிட்டாலும் கேட்பாரானா அதுக்குதான் கொஞ்சம் லைட்டா சில காரியம் மாறணும். எப்படி கூப்பிட்டாலும் கேட்பாரானா the answer is sometimes no. எப்படி கூப்பிட்டாலும் ஒரு கேட்பாரானா கொஞ்சம் டவுட் தான். தாவீது ஒரு நல்ல சாங் ரைட்டர் மட்டும் இல்லை, கவனிங்க. தாவீது ஒரு நல்ல பாட்டுக்காரர் மாத்திரம் இல்லை, தாவீது ஒரு நல்ல பாடகர் மாத்திரம் அல்ல, பட் he is also a very good teacher. நல்ல ஒரு போதிக்கிற போதகனா இருந்தார். அல்லேலூயா. 34 சங்கீதம் 11 நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் ரொம்ப அழகா கர்த்தருக்குள்ள அவர் நடத்துறாரு பாருங்களேன். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு. கர்த்தருடைய வழியிலே நடத்துகிற ஒரு நல்ல போதகனாய், ஒரு நல்ல மெய்ப்பராய் இந்த சங்கீதக்காரனுக்கு தாவீது இருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எப்படி கூப்பிட்டாலும் அவர் எல்லாத்தையும் கூக்குரல கேட்டுருவாரா? என்ன சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய கூப்பிடுதல் எல்லாம் கேட்டு பதில் கொடுத்துருவாரானா? சம்டைம்ஸ் தி ஆன்சர் இஸ் நோ. இந்த நல்ல போதகன் ஒரு 3 காரியத்தை அவர் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த 3 காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லி இந்த காலவேளையில நான் ஜெபத்திற்குள்ளாக நான் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். சத்தமா அல்லேலூயா. முதலாவது, நம் கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பா உண்மைதான், நம்முடைய கூக்குரல் அவர் கேட்கிறாரு. ஏன்னா உலகத்தான் போல அவர் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதரும் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. உலகம் பார்க்கிற விதத்துல உங்களை ஒரு நாளும் பார்க்க மாட்டாரு, அவருடைய பார்வையெல்லாம் வித்தியாசம்தான். ஆனா நம்ம எப்படி கூப்பிட்டாலும் அந்த சத்தம் அவர் சமூகத்துக்கு எட்டுகிறதா? இன்னைக்கு நிறைய டைம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய ஜெபம் பண்ணிருப்போம், ஆனா நிறைய ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்காது. There would have been a lot of unanswered prayers in our life. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு நல்ல போதகன்,
கர்த்தருடைய பயத்துல நடத்துகிற ஒரு நல்ல போதகர். ஒரு 3 காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடித்த ஒரு 3 காரியத்தை இந்த இடத்துல அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. முதலாவது எப்படி கூப்பிடணும்னு சொல்றாருன்னா, மனத்தாழ்மையோடு கூப்பிடணும்னு சொல்றார். எப்படி கூப்பிடணுமா? சத்தமா சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். எப்படி கூப்பிடணுமா? மனத்தாழ்மையோடு கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நான் அந்த 40ஆம் அதிகாரத்துல இருந்து தான் சில வார்த்தைகளை நான் சொல்ல போறேன். அதனால நீங்க அதை தாண்டி வேற எங்கேயோ போகணும்னு அவசியம் இல்லை. மனத்தாழ்மையோடு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். நம்மிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்கிறார். 2வது, மனம் திரும்பி கூப்பிடும் போது கேட்கிறாரா. எப்படி கேட்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. எப்படி கேட்கிறாரா? அல்லேலூயா. நானும் இந்த கரெக்டா அதே மாதிரி பாஸ்டர் அழகா அந்த வேர்டு எடுப்பாங்க. பட் ஆனால் டு பி ஃப்ராங்க் எனக்கு எல்லா வாட்டியும் அதே மாதிரி வராது. நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இட் இஸ் அ காட் கிவன் கிஃப்ட். ஒருவருக்கு அண்டர் நடத்துறாரு. அல்லேலூயா. ஆமா, இது 2 தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு அதே ரைமிங்ல கிடைக்க மாட்டேங்குது. சத்தம் வராமே சொல்லுங்க பாவம். ஆமா, இப்போ 40ஆம் எனக்கு எப்பவுமே என்னன்னா அந்த 40ஆம் அதிகாரம்னா அதுல இருந்தே பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனா ரொம்ப குழப்பற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளை கரெக்டா கொண்டு போகணுன்ற ஒரு விருப்பம். ஓகே, முதல்ல மனத்தாழ்மையோடு கூப்பிடும் போது சத்தமா சொல்லுங்க. 2வது, மனம் திரும்பி கூப்பிடும் போது கேட்கிறாராம். எப்படி கேட்கிறாரா? 3வது ரொம்ப முக்கியம், தேவ சித்தம் செய்ய வாஞ்சிக்கும் போது நம்முடைய சத்தத்தை கேட்கிறாராம். அல்லேலூயா. எப்படி கேட்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. தேவ சித்தம் செய்ய. ஆமா, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து குனிந்து என் கரத்தை பிடித்து தூக்கி உயர்ந்த கன்மலையின் மேல், கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் என் வீட்டை கட்டுகிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று தாவீது தன்னுடைய ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர் இந்த இடத்துல விவரித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி கூப்பிட்டாலும் கேட்கிறாரானா, சம்டைம்ஸ் நோ. எப்படி கூப்பிட்டாலும் கேட்கிறவர் அல்ல. அவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு சாதாரணமானவர் கிடையாது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஆமென். உயரங்களில் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கை அசைத்து ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. We are not worshiping an ordinary God. அவருக்கு எல்லா கனம் பயத்தோடு, இந்த ரெவரன்ஸோடு, இந்த ட்ரெம்பிளன்ஸோடு நாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே ஆமா களிக்கூறுங்கள். சும்மா போய் நம்ம அப்படி அப்பா அப்பான்னு சொல்லிட்டனால போய் சும்மா போயிட்டு நம்ம போய் நிக்க முடியாது. Yes, true, he is our father. அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அப்பான்னு கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். உண்மைதான். அப்பா, ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு பக்கம், அவர் நிறைய விதத்துல கூப்பிடுறோம், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் but don't forget that who he is. ஆமென். மோசேயை பார்த்து சொல்றார், நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு சத்தமா அல்லேலூயா. With all reverence, எல்லா பயத்துடன் நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அப்ப 3 காரியத்தை இந்த காலவெளியில சங்கீதக்காரன் அவர் பாஸ்டர் எனக்கு அதுக்குள்ளே அழகா மாலையா ஒரு வார்த்தை அமைச்சிட்டாங்க, மறுரூபப்படும் போது கேட்கிறாராம். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஆமா, சரி, 3 காரியம். மனத்தாழ்மையோடு கூப்பிடும் போது கேட்கிறாரு. அடுத்து சொல்லுங்களேன். ஆமா, மறுரூபப்படும் போதும் கேட்கிறார். தேவ சித்தம் செய்ய வாஞ்சிக்கும் போது கேட்கிறார். இந்த காலவெளியில இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம்னால், வசனம் சொல்ற பிரகாரம் அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூக்குரலை அவர் கேட்டு நமக்கு பதில் தரவும் அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நான் சொன்னேன், மனத்தாழ்மையோடு கூப்பிடுவேன். சத்தமா சொல்லுங்க.
40ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் எனக்காக என்னை காக்க கடவுது. 13ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜா தாவீதுடைய ஆட்சியை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஒரு சாதாரணமான ராஜா அல்ல. he was a well known famous king. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நீங்க போய் நார்மலா போயிட்டு, அப்பா டேவிட் எங்கப்பா இருக்கிறாருன்னா அவங்க கழுதுக்கு அடிச்சிடுவானுங்க. நார்மலா போய் டேவிட் எங்கன்னு கேட்க முடியாது. நீ நார்மலா போய் ஒரு யூதர், ஒரு ப்ராப்பரான யூதன் கிட்ட வேர் இஸ் த டோம் ஆஃப் டேவிட், வேர் இஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவான், நாட் டேவிட், கிங் டேவிட் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நாட் டேவிட், கிங் டேவிட். ஏன்னா தாவீதுனுடைய அந்த ஒரு கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த அந்த பற்றுதல், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறபடினால் இவன் என் இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன் என்று தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தாரு. அவனுடைய அரசாங்கத்தை, அவனுடைய கவர்மெண்ட்டை கர்த்தர் நிலை நிறுத்தினாரு. எத்தனையோ ராஜாக்கள் வந்து போனார்கள். ஆனா தாவீதை போல இன்ன வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி இருக்குது, தி சிட்டி ஆஃப் டேவிட். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தருடைய வசனத்தை அவன் கடைபிடித்த தேவ மனுஷன், மனத்தாழ்மையோடு இங்க கூப்பிடுகிறாரு. ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் பாருங்க, பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மையோடு தேவனை துதிக்கிற துதியை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? 39ஆம் சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரை போலவும் நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, மனத்தாழ்மை அல்லாமல் நம்மிடத்தில் வேறு என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? இந்த காலைவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள் ஒரு மாற்றம் தேவை. மனத்தாழ்மை அல்லாமல் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறாராம். 51ஆம் சங்கீதத்திலே அவன் மனது உடைந்து மனம் திரும்பி தாழ்த்தி தேவ சமூகத்தில் எழுதுகிற ஒரு வார்த்தை 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஆமென். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. 17ஆம் வசனத்துல மிக அழகா எழுதுறாரு, the sacrifice of God are a broken spirit. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற broken spirit என்ற வார்த்தைக்கு அர்த்தம் with humbleness. அல்லேலூயா. மனத்தாழ்மையோடு அவன் கர்த்தரை அவன் தேடுகிறானா. ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும், பல வேலைகள் எல்லாம் இருந்தாலும், டேவிட் நெவர் ஃபர்கெட்ஸ். அவன் எப்போ தேவ சமூகத்துல போகும்போதெல்லாம் சும்மா போய் என்ன அவர் என் அப்பா, அவர் என் தெய்வம், அவ அப்படின்னு போல ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்துக்கு போகும்போது மனத்தாழ்மையோடு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. இந்த காலவேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனத்தாழ்மையே அல்லாமல் தெய்வம் வேற என்னத்தை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நான் பாத்துக்கிறேன்றது அல்ல. மனத்தாழ்மையோடு தாவீதை போல 40ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறது போல, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும், என் பலத்துல முடியும், எனக்கு இருக்கிற அனுபவம் போதும் அப்படின்னு இல்ல.
11ஆம் சங்கீதத்தை தாவீது சொல்லு, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்க போகாம பண்ணாதையோ, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் எனக்கு தேவை என்று நாம் அர்ப்பணிக்கும் போது வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூக்குரலை கேட்டு குனிந்து தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்களின் மேல் நிறுத்துவதற்கு அவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துவேன், என் அனுபவம் இருக்கு, எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, எனக்கு இல்லாத டேலண்டா, எனக்கு இருக்காத ஸ்கில்ஸா. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. ஈவினிங் சர்வீஸ்லாம் நடக்குது, பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் கேளுங்க. ஈவினிங் சர்வீஸ்லாம் நடக்குது தெரியுமான்னு கேளுங்களா கொஞ்சம். ஏன் நல்லா தான் இப்போ எதுக்கு ஈவினிங் சர்வீஸ் உள்ள வந்துச்சுன்னு பார்க்குறேன். பக்கத்தில் பார்த்து ஈவினிங் சர்வீஸ் நடக்குதா தெரியுமான்னு கேட்குறேன். ஆமாம், நான் நடக்குது தான், நம்ம தான் வர்றதில்லை. வி ஹவ் பிகம் பிஸி. ஏப்பா காலையில் தான் வரோம், சும்மா ஈவினிங்கும் தேவ சமூகத்துக்கு வாங்க. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஈவினிங் வாங்க. கொஞ்சம் கூட சொல்லவே மாட்டீங்க பாருங்களேன். சொல்லுங்க ஈவினிங் வாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்களே. ஆமாம், ஈவினிங் வாங்க. அப்போ பாஸ்டர் விடுங்க, அதை கவனிங்க. இப்போ ஜோயல் பாஸ்டர் வரும்போது அவர் வார்த்தை சொன்னார். அவங்க தகப்பனார் நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம், மூத்த தலைவர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் மரிக்கும் பொழுது ஒவ்வொரு டர்ன் வரும்போது, ஃபேமிலி டர்ன் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காருவாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் இப்போ உட்காரும் போது அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அப்பா பாஸ்டர் ஜோயல் பார்த்து கேட்டாராம், ஜோயல், இந்த ஊழியத்தில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாதபடி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை எதிரா அப்படின்னு கேட்டாராம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாதபடி இந்த ஊழியத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை எதிரா அப்படின்னு கேட்கும்போது பாஸ்டர் ஜோயல் என்னென்னமோ சொல்லி பார்த்தாராம். ஆனால் அவங்க அப்பா சிரிச்சுட்டே ஒரு வார்த்தை சொன்னாராம், நம்முடைய அனுபவம்டா அப்படின்னாராம். அல்லேலூயா. நம்முடைய அனுபவம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சும்மா கிடையாது, 20 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், சின்ன பொடிஸ் எல்லாம் உன்னை பார்த்து நான் 20 இயர்ஸாக வரேன், 30 இயர்ஸாக 40 இயர்ஸாக வரேன். அதான் பவுல் சொல்கிற, காலத்தை பார்த்தா போதர வேண்டிய நீங்கள் இன்னும் பால் புட்டிலே உட்காந்துக்கிறீங்களேன்றார். அல்லேலூயா. இன்னும் தாழ்மை இல்லை, இன்னும் இது பேசுகிற எனக்கும் சேர்த்தான்னு சொல்கிற கோபம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயத்தில் மாற வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய மன்னிக்கணும், இன்னும் நிறைய விட்டு கொடுக்கணும், கூடுமானவரை யாவரோடும் சமாதானமாக இருக்கணும், வீட்டில் சண்டை போடக்கூடாது, பொருளை தூக்கி உடைக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டாலும் இன்னும் மாறலன்னா யூ ஆர் ஸ்டில் இந்த பால் புட்டி. அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பாப்பான். ஆமா, அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க மனத்தாழ்மை எல்லாமே. வேற என்னப்பா தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன்? உங்ககிட்ட பணத்தை கேட்டனா, உனக்கு காசு கேட்டனா, உங்ககிட்ட வேற ஒன்றும் கேட்கலையே. நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது நீ மனத்தாழ்மையோடு வந்த கூப்பிட்டா போதும். உன் குரல்ல யாரும் கேட்கல, நான் முதல்ல உன் குரலை கேட்டு நான் உன்னை தூக்கி எடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, வீட்டில் போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறது, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. ஒன்றும் தெரியாம அர்ப்பணித்தே நான். Be very careful of what you're doing. அல்லேலூயா. உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, அவர் தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர், ஆண்டவரே உங்க கிருபையும் உங்க உண்மையும் எப்போதும் எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்தில் அவர் கேட்கிறார். நாம் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமானால், சரி, நிறைய டைம் நம்ம பண்ற ஜபங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது. ஏன்னா தேவ சமூகத்துக்கு போகும்போது அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு போறது. நீ கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது அதிகமாய் பேசாதபடி நீ கவனமா இருன்றார். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்களா, ஒன்னு பரிசேயன், ஒன்னு ஆமா பாரசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர். இந்த பாரசி இஸ் a well known scholar, பைபிள் ஸ்காலர். இந்த பாரசின்றவர் சாதாரணமானவர் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒரு பைபிள் ஸ்காலர். வசனம் எல்லாமே தெரியும், எல்லாம் சத்தியம், டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும், டோரா எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச உடனே நேராக போயிட்டு, ஆண்டவர் நான் இப்படி இல்லை அப்படி இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், காணி கொடுக்குறேன், இங்கே இருக்கிற இவனை போல இல்லை, எல்லாம் சொல்கிறான். தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு ஆண்டருக்கு அது கொஞ்சம் கூட அது காதுக்குள்ளேயே கேட்க முடியல. ரொம்ப அது அவன் பேசுறதுல ரொம்ப வித்தியாசமா இருந்தான். ஆனா இந்த டாக்ஸ் கலெக்டர் அவன் தான் யார் என்பதை உணர்கிறான் முதல்ல. 2வது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிற உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் பாருங்க, வானத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிள் அடித்துக்கொண்டு, Father have mercy on me for I am a sinner.
பெருசா பயங்கரமா சூப்பரா ஏன் சொல்றது, ஒரு ஒரு ஸ்கெடியூல்டு ப்ரேயர், ரொம்ப அழகா லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ண இவன் ப்ரேயர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவனுடைய இருதயம் சரியில்லை, மனத்தாழ்மை இல்லை. ஆனா இவன் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், இவனுக்குள்ள ஒண்ணுமே இல்லைனாலும் அவனுடைய சின்ன சிம்பிள் ஹம்பிள் ப்ரேயர் ஆண்டவருடைய இருதயத்தை அதை அசைக்க பண்ணினதாம். அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒருவேளை ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்துல மனத்தாழ்மையோடு நாம் கேட்கும் போது அவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தமர் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆமா, தாழ்மைன உடனே நம்ம அப்படியே வெள்ளை சட்டை போட்டுன்னு அப்படியே ரொம்ப பவ்யமா இருக்கிறது தாழ்மை இல்லை. தாழ்மைன்றது இட் இஸ் an attitude, இட் இஸ் a character development. பேச்சில் தாழ்மை, பார்வையில் தாழ்மை, நம்ம எல்லாத்துலயும் எல்லா குணத்திலையும் தாழ்மையா இருக்கணும்னு சொல்றாரு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இந்த தாழ்மை சும்மா வராது. இட் இஸ் a கேரக்டர். எப்படி டெவலப் ஆகும்? இந்த சத்திய வேத வசனத்தை வாசிக்க 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 இந்த வசனம் உங்களை தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி, இந்த செடியெல்லாம் நிறைய இடத்துல இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஷேப்லாம் பண்ணி அதை அதை வெட்டி வச்சிருப்பாங்க. புறா மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அது அப்படியே விட்டிங்கன்னா காடு மாதிரி வளரும். ஆனால் அது தேவைப்படுற நேரத்தில் அந்த கார்டனர் வெட்டினே இருப்பார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தோட்டக்காரர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவையில்லாத கனி கொடுக்காத எல்லாம் கிளையும் கத்தர் அறுத்து போட்டுட்டே இருப்பார். எப்போ அறுத்து போடுவார்னா, நாம் ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, வாசற்படி நிக்காதீங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லும் போது, நாம் அவரை உள்ளே அழைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லாத காரியத்தெல்லாம் வெட்டி போட்டு அவர் நம்முடைய பிரேயர்ஸை, நம்முடைய ஜெபங்களை மிக அழகாய் மிக அழகாய் மிக அழகாய் அவரிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா. மனத்தாழ்மை அல்லாமல் வேற என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது தாழ்மையோடு நான் கேட்பேன். டாக்ஸ் கலெக்டர் ஆண்டவர் பார்த்து கேட்ட, ஆண்டவரே ஹேவ் மர்சி ஆன் மீ ஓ காட். எனக்கு திறமை இருக்கு, எனக்கு தாளந்து இருக்கு, என் அனுபவம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே கத்தருக்கு முன்னாடி செல்லவே செல்லாது, கொஞ்சம் கூட செல்லாது. நீ எவ்வளோ பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் அவர்கிட்ட போகும்போது, ஃபாதர் எனக்கு ஒன்றும் தெரியாது. தாவீது பெரிய அனுபவசாலிங்க, யுத்த புருஷன், யுத்த வீரன். கோலியாத்தை கொல்லணுன்றது போன வாரம் மெசேஜ் கேட்டோம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா எவ்வளோ பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போகும்போது தாவீதுக்கு ஒரு நல்ல ஆவியானவர் உள்ள. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உமது நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில நடத்துவாராக. அல்லேலூயா. இப்போத காலவேளையில தாழ்மையோடு கூப்பிட்டு பாருங்க. உங்க பதிலுக்கு, உங்க கூக்குரலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூக்குரலை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. முதலாவது மனத்தாழ்மையோடு கூப்பிடணுமா? சத்தமா சேர்ந்து எல்லாம் சொல்லுவோமா? ஆமா. சில நேரத்தில் இந்த தாழ்மை நம்ம செல்ஃபை விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஈகோவை விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மனைவி கிட்ட, கணவர்கிட்ட ஈகோ விட்டு கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கணும், நீங்க பண்ற ஜபங்களை கேட்கணும்னா சில நேரத்தில் நம்ம இறங்கி தான் போகணும். அல்லேலூயா. நம்ம இறங்கி தான் போகணும். மனத்தாழ்மையோடு கூப்பிடுவோம், அவர் நம்முடைய கூக்குரலை கேட்பார். இரண்டாவது, மனம் திரும்பி கூப்பிடும் போது கேட்பாராம். எப்படி கேட்பாரா? கொஞ்சம் சொல்லுங்களேன். மனம் திரும்பி கூப்பிடும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனத்தாழ்மை எங்கே இருக்கிறதோ மனம் திரும்புதலும் அங்கே இருக்கும். அல்லேலூயா. மனத்தாழ்மை, where humbleness is, there comes repentance. மனத்தாழ்மை எங்கே வருகிறதோ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களுக்குள்ள மனம் திரும்புதலையும் கொடுத்துருவார். 40ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். 12ஆம் வசனம், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடதா இருந்தது, அவைகள் என் தலைமுடியிலும் அதிகமாக இருந்தது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கை செய்கிறத நம்மால் பார்க்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மிக அழகாய் ஆண்டவர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனித்து பார்ப்பீர்களானால், ஏசாயா 59 முதல் 2, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காம போகிறது காரணம் நம்முடைய பாவம். அல்லேலூயா. அவருடைய ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகவும் இல்லை. ஆனா நிறைய நேரத்தில் நம்ம பண்ற ஜெபம் மேலேயே போக மாட்டது. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அன்பு சபையை இந்த காலவெளியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவர் விரும்புறாரு மனத்தாழ்மையோட கூப்பிடணும் முதல்ல. ரெண்டாவது உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். சத்தமர் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். மனம் திரும்புதல்னா இன்னைக்கு அதுல ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். மனம் திரும்புதல்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சாரி. ஒரு தவறு செய்யறோம், கீழே விழுறோம், எலும்பி ஆண்டவரே சாரி ஆண்டவரே, அப்புறம் ஒரு 3 மாசம் நல்லா இருக்கிறது, திருப்பி மறுபடியும் அதே செயின்ல விழுறது, திருப்பி ஐயோ மனசு குத்தப்பட்டோன்னே சாரி கர்த்தர் விரும்பல. He is not expecting a sorry from you, but a true repentance. உண்மையான மனம் திரும்புதலை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல், repentance என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் change of mind. அல்லேலூயா. repentance என்ற வார்த்தைக்கு அர்த்தம் change of mind. ஒரு வழியில போயிட்டு இருக்கிறோம்னா, not just being sorry for what you did, not just being sorry ஆண்டவரே நான் பண்ணிட்டேன், ஐயோ சாரி ஆண்டவரே நான் அழுது ஒப்பாரி வச்சுட்டு சாரி, மறுபடியும் சேம் track. No, that is not repentance. ரிப்பெண்டன்ஸ்னா ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்க, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழின்னு தெரியுது, அங்க இருந்து மனம் திரும்பி யூ ஆர் டேக்கிங் எ டிஃபரண்ட் ட்ராக், ஆண்டவரை பிரியப்படுத்த நான் போறேன், அதுதான் உண்மையான ரிப்பெண்டன்ஸ். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் மத்தேயு 3 அதிகாரம் 8 வசனத்தில் அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சீக்கிரமா டைம் முடிஞ்சிருச்சு. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போமானால், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் கொடாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. தாவீது பாவம் செய்த போது ஆண்டவர் அவரை அப்படியே விட்டுறல. நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி உணர்த்தின போது தாவீது he didn't say I'm sorry for what I did. தாவீது இறங்கி தன்னுடைய சிங்காசனத்திட்டு இறங்கி உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள போய் அந்த 51 சங்கீதத்தை எழுதுகிறார். பாவியாய் இருக்கிற என் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சபை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உண்மையான மனம் திரும்புதல் இருக்கா? Are you just being sorry for what you did? ஆண்டவரே sorry. No sorry. God is not expecting a sorry. உண்மையான மனம் திரும்புதல் இருக்கா இன்னைக்கு? உண்மையான மனம். I want you to think this question before you leave this place. உண்மையான மனம் திரும்புதல் இருக்கா? வாலிபனே, உண்மையான மனம் திரும்புதல் இருக்கா? உண்மையா உங்களால மனம் திரும்பி ஒரு வேற ட்ராக்ல போக முடியுதா? அப்படி இருந்தாதான் நாம் கூப்பிடுகிற கூக்குரல் அவர் சமூகத்திற்கு எட்டும். அல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி அவர் கை குறுகி போகவில்லை, ஆனா அவருக்கு உங்க சத்தம் போகக்கூடாதபடி உங்க பாவமே உங்களுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்குகிறது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகா சொல்றார். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒருத்தன் மனம் திரும்பிட்டான்றதை எதை வச்சு அறிய முடியும்? கனியை வச்சு தான் அறிய முடியும். ஆமென். வீட்டுக்கு போயிட்டு யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை நான் இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்களேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்றாரு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது சும்மா திராட்சை செடியில் நிலைத்திர விட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாது. ஆகவே என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் சொல்றார். அல்லேலூயா. அப்போ மனத்தாழ்மையோடு கூப்பிடணும் ஒண்ணு,
எங்க மனத்தாழ்மை ஹம்பிள்னஸ் வருதோ, எங்க உங்களை தாழ்த்துறீங்களோ, ஆவியானவர் நேரா உங்களை ஒரு ஃபார்முக்கு கொண்டு போவாரு. ஏன் கொண்டு போவாருன்னா மனம் திரும்புதலுக்கு கொண்டு போவாரு. உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். சத்தமராமன் சொல்லுங்க பாப்போம். Not just being sorry for what you did. Sorry. Lot of sorry is a very powerful word. வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி சும்மா சாரி அண்ட் தேங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா they know how quality the word is. It's a very powerful word. சும்மா போய் சாரி ஆண்டவர் நோ. ஆண்டவர் வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் a true repentance. கை வைத்து ஆண்டவர் உண்மையான மனம் திரும்புதல் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கை வார்த்தை கேளுங்க, உண்மையான மனம் திரும்புதலை தாங்க. இட் இஸ் a daily process. நீங்க ஆண்டவரோட இணையும் போது தான், அந்த திராட்சை செடியோட இணையும் போது தான் நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களா மாறுவோம். அல்லேலூயா. கனி கொடுக்காத எந்த மரமும் அது ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்பதை மறந்து விட வேண்டாம். மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல 2 காரியம் சொன்னேன். மனத்தாழ்மையோடு கூப்பிடும் போது, மனம் திரும்பி கூப்பிடும் போது, அப்புறம் ஆமா மறுரூபப்படும் போது கேட்கிறார். தேவ சித்தம் செய்ய வாஞ்சிக்கும் போது அவர் கேட்கிறார். நல்லா கவனிங்க, எங்கே மனத்தாழ்மை இருக்கோ, நல்லா கவனிங்க, எங்கே மனத்தாழ்மை இருக்கோ அங்கே மனம் மாற்றம் வரும். எங்கே மனம் மாற்றம் இருக்கிறதோ அங்கே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியம் தானா ஆண்டவர் கொடுத்துருவார். புரிஞ்சவங்க சத்தமா ராமன் சொல்லிருங்க பாப்போம். ஸோ வேர் ஹம்பிள்னஸ், எங்கே மனத்தாழ்மை வருதோ அங்க உங்களை ஒரு இடத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவாரு. உண்மையான மன மாற்றத்துக்குள்ள கொண்டு போவாரு. எங்க மனமாற்றம் வருதோ உங்களுக்குள்ள ஆவியானவர் கொழுந்து விட்டு எறிவார். எனக்கு டைரக்டா எங்க போவாருன்னா தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற தாகத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த தாவீது முதல்ல மனம் மாறுறாரு, முதல்ல மனத்தாழ்மை வருது, நேரா ரெப்பெண்டன்ஸ்குள்ள போறாரு. ரெப்பெண்டன்ஸ்குள்ள போனோடனே 40ஆம் சங்கீதத்துல மிக அழகாய் ஒரு வார்த்தை அவர் எழுதுகிறார். 40ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை பாருங்களேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. I delight to do your will, O God. I delight to do your will. அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்க வேண்டும் என்றால் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற தாகமும் வாஞ்சையும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போமானால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 நான் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ எங்க மனத்தாழ்மை வருகிறதோ அங்கே மனமாற்றம் வரும். எங்கே மனமாற்றம் வருகிறதோ God will directly take into a place to do his will. அப்போ அவர் உங்க பக்கமா சாயணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த காலவேளையில உங்க பக்கமா சாய்ந்து உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு மனத்தாழ்மையோடு அவரை கூப்பிடணும். உண்மையான மனம் மாறுதலோடு அவரை கூப்பிடுங்க. மூன்றாவது, மறுரூபப்படும் போது தேவ சித்தம் செய்ய வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் அவர் நிச்சயமாகவே உங்க பக்கமாய் சாய்வார். அல்லேலூயா. நிச்சயமாகவே he will bend down, குனிந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். ஏன்னா அவர் விரும்புகிற காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறனால அவர் நிச்சயமாய் உங்களிடம் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டு நிச்சயமாகவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்ந்த கன்மலையின் மேல் என்னை அவர் நிறுத்துகிறார். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாம் எழுமென்று நாம் கண்களை மூடுவோம். இந்த காலை வேளையில ஆண்டுடைய நல்ல பிரசன்னம் அவர் நம்மோடு இருக்கிறதற்காக 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஜி மேஜர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் கண்ணை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜி மேஜர் ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே,
அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். சத்தத்தை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. கையை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்குகிற அற்புதமான நேசர். ஆமென். ஜல பிரவாகத்திலிருந்து அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எண்ணினமாய் தன்னுடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, உளையான சச்சினும் பயங்கரமான குடியிலும் இருந்து அவர் என்னை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவில், என் வாயில் கொடுத்தார். அதை பார்க்கிற யாவரும் கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் இல்லையே, என் கூக்குரலுக்கு இன்னும் பதில் இல்லையே, என் கண்ணீரை கர்த்தர் காணவில்லையோ என்று ஒருவேளை சோர்ந்து போய், ஏன் சில நேரத்தில் முறுமுறுத்து கூட இந்த காலவெளியில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களிடத்திலே சாய வேண்டுமானால் மனத்தாழ்மையோடு கூப்பிடுங்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே மன தாழ்மையோடு கூப்பிடுங்கள். மனம் திரும்பி கூப்பிடுங்கள். மறுரூபப்பட்டு கூப்பிடுங்கள். கூப்பிடும் பொழுது உங்களிடமாய் சாய அவர் இன்றைக்கும் போதுமானவர். அவர் இன்றைக்கும் போதுமானவர். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த முதல் ஆராதனையில் தேவனுடைய அற்புதமான கிருபை அனுகிரகம் இமட்டும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கிறவர் நிச்சயமாகவே ஆண்டவரே பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தங்களை அர்ப்பணிக்கிறபடி பிள்ளைகள் மேல் தேவ கரம் கிருபை தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். நடைபெற இருக்கிற 2வது ஆராதனை, வாலிபர் 3வது ஆராதனை, மாலை ஆராதனை, இவைகள் எல்லாம் தேவ கிருபை கொண்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.